தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன். பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு பொறாமை அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய ஆழமான தியானத்தை பற்றி பார்ப்போம். யாவரும் மறக்காமல் முழுமையாக அந்த வீடியோவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பொறாமை என்பது மற்றவர்களை பார்த்து மனதிற்குள் எழும் கோபம், அசடு, வெறுப்பு போன்ற உணர்வுகளின் கலவையாகும். இது ஒரு ஆவிக்குரிய நற்று என்று சொல்லலாம். ஏனெனில் இது மனிதனை உள்ளிருந்து அழிக்கக்கூடியது. ஏன் ஒருத்தங்குள்ள பொறாமையின் காரணம், ஏன் ஒருத்தங்குள்ள பொறாமை வருது அப்படின்றது முதல் விஷயம் ஒப்பிடும் மனநிலை. மற்றவர்களுடைய வளர்ச்சி, செல்வம், பெயர், புகழ் போன்றவற்றை பார்த்து பொறாமை கொள்வது. இரண்டாவதாக அதிக மதிப்பீடு. ஒருவர் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தாழ்வு மனப்பான்மையுடன் வாழ்வது. மூன்றாவதாக தன்னம்பிக்கை குறைவு. தேவன் நம்மை தனித்துவமாக படைத்திருப்பதை உணராமல் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம். மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும் போது அதை மகிழ்ச்சியுடன் ஏற்க முடியாமல் தவிக்கின்ற நிலைதான் பொறாமை. இந்த பொறாமையின் விளைவுகள்லாம் என்ன, அது நம்ம என்ன செய்யும் அப்படின்றது பார்க்கலாம். முதல் விஷயமாக மன நிம்மதி இல்லாமல் போகும். அன்பு குறைந்து பகை உருவாகும். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். மனச்சோர்வு, கோபம், முடிவில்லா போட்டி உருவாகும். குடும்ப உறவுகள், நட்புகள் பாதிக்கப்படும். பொறாமை பற்றின நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது, அதனுடைய எடுத்துக்காட்டுகளை நாம் இப்போது பார்க்கலாம். கேயினும் ஆபேலும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-8 வரை. காயின் தன் சகோதரன் ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதை பொறாமை கொண்டு அவனை கொன்றான். சவுலும் தாவீதும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-9 வரை. மக்கள் தாவீதை புகழ்ந்ததை பார்த்து சவுல் அவனை கொலை செய்ய நினைத்தான். யோசேப்பின் சகோதரர்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசேப்புக்கு தேவன் கொடுத்த சபையை பார்த்து அவனது சகோதரர்கள் பொறாமையால் அவனை அடிமையாக விற்றனர். அவனுடைய சொப்பனத்தை பார்த்து. பொறாமையை நாம் எப்படி கடக்கலாம், இதை நம்ம கடக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு? தேவனுக்கு நன்றி கூறுங்கள். நம்மிடம் உள்ள ஆசீர்வாதங்களை எண்ணி அதற்காக தேவனை புகழுங்கள். மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுங்கள். அவர்கள் நல்லதை பெற்றால் அதற்காக மகிழுங்கள். பகிர்ந்து வாழும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நம்மிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து மனதின் பொறாமையை போக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள். பொறாமை மனதில் வந்தால் உடனே கர்த்தரை நாடுங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள். குடும்பத்தில் பொறாமை எப்படி தோன்றுறது? ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் எப்படி பொறாமை தோன்றுறது? பெற்றோரின் பாகுபாடால் ஒருத்தருக்குள்ள பொறாமை வரலாம். யோசேப்பின் கதையை நினைவுபடுத்திக்கோங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-4 வரை. யாக்கோப் யோசேப்பை தனித்துவமாக நேசித்த போது அவனது சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை வெறுத்தனர். சில பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை அதிக பாராட்டும் போது மற்ற பிள்ளைகள் மனதில் பொறாமை வரலாம். இது குடும்ப உறவை உடைக்கக்கூடியது. சகோதர சகோதரியின் இடையிலான போட்டி. குடும்பத்திற்குள் ஒருவர் அதிகமாக வளர்ந்தால் மற்றவர்கள் அதனை ஏற்காமல் பொறாமை கொள்வார்கள். உதாரணம், ஒரு சகோதரி நல்ல வேலை செய்து பெரிய சம்பளம் பெறலாம். ஆனால் மற்றவர் வேலை தேடிக்கொண்டிருக்கலாம். இதனால் குடும்பத்திற்குள் மன உளைச்சல் உருவாகலாம். கணவன் மனைவி உறவில் பொறாமை. சில கணவன்மார்கள் தங்கள் மனைவிகள் வளர்வதை பொறுக்க முடியாமல் இருக்கலாம். மனைவிகளும் சில நேரங்களில் தங்கள் கணவரின் பதவி உயர்வை, புகழை பொறாமை கொள்ளலாம். இது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்வதை நமக்கு காட்டுகிறது. உறவினர்களிடையே வரும் பொறாமை.
ஏசாவும் யாக்கோபும். ஏசாவுக்கு வரும் ஆசீர்வாதம் யாக்கோபிற்கு போனது. இதனால் ஏசா பொறாமை கொண்டு யாக்கோபை கொல்ல நினைத்தான். குடும்பத்திற்குள் சொத்து பிரச்சனை, பெயர், புகழ் போன்றவற்றால் உறவினர்கள் நம் மீது பொறாமை கொள்ள நேரிடும். குடும்பத்தில் பொறாமையின் விளைவுகள்: குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்படும். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஆசை அரிதே குறைந்து போகும். அன்பு குறையும். பொறாமை உள்ள இடத்தில் உண்மையான அன்பு வளரவே வளராது. கோபம், தாழ்வு உணர்வு வரும். மற்றவர்கள் சிறப்பாக இருப்பதை பார்த்து மன அழுத்தம் உண்டாகும். ஆசீர்வாதம் குறையும். தேவன் ஒற்றுமையுள்ள குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் தருவார். பொறாமை கொண்ட மனது தேவனுடைய பாசத்தை இழக்கும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு பொறாமை கொள்ளாது. உண்மையான அன்பு கொண்டால் பொறாமை வரும் இடமே கிடையாது. தேவனை நாடுங்கள். கர்த்தர் ஏசாவின் பொறாமையை தீர்க்கவும் யாக்கோபுடன் அவனை சமாதானப்படுத்தவும் வழிவகுத்தார். பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் மனதில் பொறாமை வந்தால் உடனே தேவனிடம் போய் சொல்லுங்கள். மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுங்கள். ஒரு உறவினருக்கு நன்மை நடந்தால் அதை சந்தோஷமாக நாம் ஏற்கணும். தன்னம்பிக்கையை ஒருவருக்கொருவர் வளர்த்துக்குங்க. அவங்கள விட நான் பெரியவன், அவங்கள விட நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்றதுக்கான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கங்க. அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதுல ஒரு நன்மையும் இல்லை. குடும்பத்தை பொறாமையிலிருந்து பாதுகாக்க தேவனுடைய வழிமுறை: ஒவ்வொரு நாளும் குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். உண்மையான அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். பொறாமையை ஒழிக்க தேவனுடைய வார்த்தையை மனதில் பதியுங்க. மற்றவர்களை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அதை வாங்கிட்டான்னு இல்லாமல் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. நீ இன்னும் நல்லா இருக்கணும், நீ இன்னும் நல்லா வளரணும், என் குடும்பம் தான் நல்லா வளருது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை கொண்டு வாங்க. முடிவுரையாக நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்ப உறவு ஒற்றுமையாக இருக்க பொறாமையை விட்டுவிட்டு அன்பில் நிலைக்க வேண்டும். தேவன் நம்மை ஒவ்வொருவராக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம் உறவுகளை கெடுக்காமல் பொறாமையை கடந்து தேவனுடைய ஆசீர்வாத வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம். நான் என் வீட்டோரோட கூட கர்த்தரை சேவிக்கிறோம். யோசுவா 24:15 தேவன் உங்கள் எங்கள் எல்லோருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே.